நான் பிறந்தது ஒரு இந்து பேக்ரவுண்டு. மாத்திரம் இல்லை, எங்கள் வீட்டில் கருகா எடுப்பாங்க, எங்கள் அத்தை கருகா எடுப்பாங்க. எங்கள் அப்பா வந்துட்டு பம்பு அடிப்பார், எங்கள் தாத்தா உடுக்கு அடிப்பார். இப்படியாப்பட்ட ஒரு ஃபேமிலியில் பிறந்தவங்க. எல்லா ஃபேமிலியில் குடிக்கிற அப்பா இருப்பாங்க, ஆனால் எனக்கு குடிக்கிற அம்மா கூட இருந்தாங்க. ஒரு குடிக்கிற அப்பா இருந்தாலும் அந்த குடும்பத்தோட நிலைமை எப்படி இருக்கும்? எனக்கு அம்மாவும் குடிப்பாங்க. இப்போ எந்த அளவுக்கு வறுமை எங்கள் வீட்டில் இருந்திருக்கு யோசனை பண்ணிப்பாங்க. ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்பட்டிருக்கிறேன். என்னோடய கெரியர் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது சின்ன வயசுலேயே நான் ரொம்ப கஷ்டத்தில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். எப்படின்னா, காத்தால கார் வாஷிங் போவேன், ஸ்கூல் போயிட்டு வந்து திரும்ப நான் வந்து அரசிக்கல்ல வேலைக்கு போவேன். எக்ஸ்பைரி ஆன கேட்பரிஸு, எக்ஸ்பைரி ஆன பிஸ்கெட்டுங்க அதெல்லாம் வந்துட்டு ஒரு மோரியில் போட்டுருவாங்க. அங்கே எடுத்து சாப்பிட்டு நான் வளர்ந்துருக்கிறேன். ஏன்னா எல்லாருமே எங்களை ஒரு புறக்கணிப்பட்ட ஒரு தள்ளப்பட்ட ஒரு குடும்பமாக தான் பார்த்தாங்க. ஏன்னா என்ன வளர்த்துருப்பாங்க, இவங்க அப்பாவும் குடிக்கிறாரு, இவங்க அம்மாவும் குடிக்கிறாங்க. ஸோ இப்படி தான் எங்கள் குடும்பத்தை பார்த்தாங்க. எங்கேயுமே எங்களுக்கு ரெஸ்பெக்டே இல்லை, யாருமே எங்களை நேசிக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் இன்விடேஷன் கொடுப்பாங்க, எங்கள் வீட்டுக்கு இன்விடேஷனே கொடுக்க மாட்டாங்க. ஏன்னாக்கா இவங்க என்னத்தை வைக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு நாங்கள் சமுதாயத்தினால சொந்த குடும்பத்தினால தள்ளப்பட்டவங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க கூப்பிட்றாங்க, வா விபிஎஸ்க்கு போகலான்னு சொல்லிட்டு. இந்த விபிஎஸ்க்கு என்ன ரீசன் நான் போனதுன்னா, அங்கே போய் சுவிசேஷம் கேட்கறதுக்குல இல்லை ஏசாமி பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்குல. வீட்டில் ஒரு வேளை சாப்பாட்டுக்கே கஷ்டம், அங்கே போனால் நம்மளுக்கு எதனா ஸ்நாக்ஸ் கிடைக்கும். அப்போல்லாம் வந்துட்டு ரஸ்னா கொடுப்பாங்க, க்ரீம் பண்ணு கொடுப்பாங்க, சுண்டல் கொடுப்பாங்க. இதுக்காக தான் நான் போனேன். நான் விபிஎஸ்க்கு போகிற உட்காந்து ஒரு பாட்டு பாடுறாங்க. என்ன பாட்டு பாடுறாங்க? சிங்கக்குட்டிகள் பட்டினடியும் கர்த்தரை தேடுவோர் நன்மையை குறைப்பட பாட்டு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ நான் என் ஃப்ரெண்டு கூப்பிட்றேன், டே மச்சான் சிங்கக்குட்டி பட்னியாக்குதே இல்லைடா, நாம் பட்னியாக இருக்கிற ஆண்டியை முதல்ல ஸ்நாக்ஸ் கொடுங்கன்னு சொல்லி. ஸோ இப்படி தான் நான் வேறு எதுக்குமே போல அந்த ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா வீட்டில் அந்தளவுக்கு கஷ்டம். ஆனால் அவங்க சொன்ன ஒரு சின்ன ஜெபம், அநேக காரியத்தை அவங்க சொன்னாங்க, அதெல்லாம் என் மைண்ட்லேயே இருதயத்தில் இல்லை. ஆனால் ஒரு சின்ன ஜெபம் மாத்திரம் என் இருதயத்தில். என்னன்னாக்கா, உங்களுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும், யார் உங்களை கைவிட்டாலும் ஏசு சாமி உங்களை கைவிட மாட்டார். உங்களுக்கு என்ன கஷ்டம் நீங்கள் அவரை நம்பி வரலான்ற அந்த சின்ன ஜெபம் மாத்திரம் என் இருதயத்தில் அப்படியே இருக்குது. ஸோ இதெல்லாம் விபிஎஸ் எல்லாம் முடிக்கிற திரும்ப அகெயின் அப்படியே மறுபடியும் உலகத்தின் வாழ்க்கை அப்படியே போகிறோம். வெவ்வேறு டீன்ஸ், ஒரு டீனேஜில் வர எல்லா வாலிப பிள்ளைகளுக்கு வர ஒரு பிரச்சனை தான் எனக்கும். லவ், காதல்ன்ற ஒரு இதில் நான் விழுறேன். நான் லவ் பண்ண பொண்ணை யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, என் கூட படிச்சுவேன், 4th ஸ்டாண்டர்ட் என் கூட படிச்சுவேன். அதுக்கப்புறமா வந்துட்டு செப்பரேட்டாக படிக்கிறோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக நான் அவளை ஒரு நாள் மீட் பண்ணுறேன். அந்த ஃபஸ்ட்டு ஷார்ட்லேயே அவள்கிட்ட நான் லவ்வில் விழுந்துடுறேன். ஒரு ஃபியூ மந்த்ஸ் போயின்னே இருக்குது. அப்போ எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க நோட் பண்ணுறாங்க. என்ன நோட் பண்ணுறாங்கன்னா, என் ஃப்ரெண்ட்ஸு இப்படி தான் சொல்கிறேன், மச்சா உன்னை மாத்திரம் லவ் பண்ண இன்னொருத்தன் கூட பேசுகிறான்னும் போது நான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களை கேலி பண்ணுறேன், திட்டுறேன். உங்களுக்கு கெத்து இல்லைடா, உங்களுக்கு யோகித்தில் ஒரு பொண்ணை பிக்கப் பண்ணுறதுக்கு நான் பிக்கப் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு நீங்கள் வைத்தறிச்சில் சொல்கிறீங்கன்னு சொல்கிறேன். அப்போ அவங்க சொல்கிறாங்க, இல்லை மச்சா நாங்கள் உண்மையாக சொல்கிறோம், அவள் உண்மையாக இது பண்ணுறான், இன்னொருத்தனை பண்ணுறான்னும் போது நான் கண்டுக்கவே இல்லை. போய் ஒரு ஃபியூ மந்த்ஸில் பார்த்தா அவன் கூட ஓடி போயிடுறான். அப்போ தான் எனக்கு தெரியுது, என் ஃப்ரெண்ட்ஸுங்க அன்றைக்கே சொன்னாங்க, நான் தான் இவ்வளோ ரொம்ப நம்பிட்டேன்னு சொல்லிட்டு. இமீடியட்டாக ஒரு டிசிஷன் நான் எடுக்கிறேன். என்ன டிசிஷன் பார்த்தாக்கா, எல்லா பொண்ணுங்களையும் நம்ம ஏமாற்றணும், பொண்ணுங்கனால ஏமாத்துறோங்க, அதனால நம்ம பொண்ணுங்களை ஏமாற்றணும்னு சொல்லிட்டு நான் டிசைட் பண்ணுறேன். இந்த முடிவு எடுத்துன்னு மாத்திரல, இந்த பெண்களை இம்ப்ரெஸ் பண்ணோன்னா மெயின் வந்துட்டு வே ஆஃப் ட்ரெஸ்ஸிங். அப்போ நான் என்ன பண்ணேன்னா, சம்மர் சீசனில் கூட ஃப்ளைங் மிஷின் அப்பர் போட்டு சுற்றி இருக்கிறேன். இந்த மாதிரி இது போ ஒரு பொண்ணு, 2 பொண்ணு, 3 பொண்ணு, 4, இந்த மாதிரி 13 பொண்ணுங்களை நான் ஏமாற்றிருக்கிறேன். ஒரே ஒரு பொண்ணு என்னை ஏமாற்றதுனால 13 பொண்ணுங்களை நான் ஏமாற்றிருக்கிறேன். ஏமாத்துறது மாத்திரம் இல்லை, 13வது பொண்ணுக்கிட்ட வரும்போது என்னன்னு தெரில, என்னன்னாக்கா இந்த 13 பொண்ணுங்களை 13வது பொண்ணு ஏன் நான் அவர்கிட்ட அதிகமாக லவ்வில் விழுந்துட்டேன். எந்த பொண்ணுங்களும் என்னை குறித்து லவ் லெட்டர் எழுதுனதில்லை, என்னை குறித்து அதெல்லாம் எழுதலை. ஆனால் இவன் வந்துட்டு டே பை டே என்னை குறித்து எழுதுறதுனால ஏற்கனவே ஒரு 3 டைரி எழுதிட்டான். ஸோ இதெல்லாம் என்கிட்ட கொடுக்கும் போது என்ன அறியாமல் இவன் மேலே ஒரு லவ் எனக்கு வந்துடுச்சு. ஸோ நான் அன்றைக்கி முடிவு பண்ணுறேன், வாழ்ந்தால் இவ கூட தான் வாழணும், ஒரு லைஃப்னு இருந்தால் இவ கூட தான் இருக்கணும் நான் இப்படின்னு சொல்லிட்டெல்லாம் யோசிக்கிறேன். வித்தின் a few monthsல அகைன் அவ்வளோ என்னை ஏமாற்றிடுறான். 2009 ஜான்வரி 9 லாஸ்ட் அவளை கூப்பிட்றேன், நீ ஒரே ஒரு நாள் மாத்திரம் என் கூட வந்துடு. என்னுடைய இன்டென்ஷன் என்னன்னாக்கா, இவ்வளோ டைரெக்டாக பார்த்து காலில் விழுந்துடணும், ஒரு வேளை டைரெக்டாக பார்த்துட்டா நம்மளை இவன் நேசிச்சிருவான்ற, நம்மளை லவ் பண்ணிடுவான் மறுபடியும், எப்படின்னா வந்து இவ்வளோ கன்வின்ஸ் பண்ணிடலான்ற ஒரு மைண்ட் செட்டில் வந்துட்டு நான் 2009 ஜான்வரி 9 அவள் காலேஜ்ட்டு போகிறேன், ஈவினிங் காலேஜ்ட்டு ஃபோன் பண்ணுறேன். ஃபோன் எங்கேஜ் மேலே எங்கேஜ்.
சரி காலேஜ் முடிஞ்ச அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களாம் எல்லாம் சொல்கிறாங்க இந்த மாதிரி எனக்கு காலேஜ்க்கே வரலன்னு சொல்லிட்டு. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னாக்கா வண்டி எடுத்துகிட்டு அவங்க வீட்டுக்கே போயிடுறேன். வீட்டை போய்ட்டு ஃபோன் பண்ணுறேன், அகெயின் இட்ஸ் எங்கேஜ் மேலே எங்கேஜ். என்ன பண்ணுறதுன்னு தெரில. கதவு தட்டின வெளியே வந்துட்டு சொல்கிறா, நான் உன்கிட்ட சொல்லிட்டேன் இல்லையா நான் லவ் பண்ணுறதுன்னு சொல்ல, மறுபடியும் என்னை ஏன் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறேன்னா தேவெக்ஸில் டிப்ரெஸில் வீட்டுக்கு போகிறேன். வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணுறேன்னாக்கா எங்கள் அப்பா எங்கள் அம்மாலாம் திட்டுறேன், நீங்கள் எல்லாம் செத்து போயிடுங்க. எங்கள் அம்மா கிட்ட சொல்கிறேன், அம்மா நீ செத்துரு பரவாயில்ல, அப்பா நீ செத்துரு. எங்கள் அக்கா சொல்கிறேன், எங்கள் தங்க எங்கெல்லாம் செத்துருங்க, எனக்கு அந்த பொண்ணு வேணும் பண்ணுறேன். எங்கள் அம்மாவுக்கு என்ன பண்ணணுன்னே தெரியாது, எங்கள் ஃபேமிலியில் என்ன பண்ணணுன்னு எல்லாருக்குமே தெரியும். மாதிரி ஆகிட்டுக்கிறேன், அவ்வளோ அரகண்ட் ஆகிட்டுக்கிறேன் நான். பிகாஸ் ஆஃப் த லவ். இந்த பொண்ணு இவ வேணும். அப்போது எங்கள் அம்மா அப்பா எங்கள் வீட்டுக்கு போய் அந்த பொண்ணை கூப்பிட்டுன்னு வராங்க. வந்துட்டோன்னே எங்கள் அப்பா எங்கள் அம்மா முன்னாடி காலில் விழுவுறேன், என்னை மன்னிச்சிடியா, நான் உன்னை ஹர்ட் பண்ணியிருந்தேன், நான் மன்னிச்சிடு, நான் எவ்வளோ லவ் பண்ணுறது தெரியுமாட்டேன். எங்கள் அப்பா எங்கள் அம்மா எங்கள் அக்கத்தான் முன்னாடி அழுவுறேன். எல்லாரும் முன்னாடி அவன் என்ன பண்ணேன்னா அந்த காலை பிடிக்க போகிற காலை எட்டி வச்சுட்டு என்னை அடிச்சுட்டு போயிட்டான். எனக்கு கருத்து தெரிஞ்சு எங்கள் அப்பா எங்கள் அம்மா கூட என்னை அடிச்சிருந்து எனக்கு தெரியல, எனக்கு கருத்து தெரிஞ்சு திட்டுவாங்க அவ்வளோதான். ஆனால் எங்கள் அப்பா எங்கள் அம்மா என் அக்கா தங்கச்சி என்னை அடிச்சுட்டு போயிட்டான். ஸோ இனி வாழ்கிறதுல யூஸே இல்லைன்னு சொல்லிட்டு என்னன்னு தெரில, ஒரே ஒரு சொல்யூஷன் சூசைட் பண்ணிக்கணும். அந்த எண்ணம் தான் எனக்கு வந்துடுச்சு. சரி எப்படியும் இன்னொரு ஒரு ஹவரில் இவங்கெல்லாம் எப்படியே தூங்கிடுவாங்க, ஒரு ஃபேனில் வந்துட்டு ஹேங் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடியாக இருக்குது. பெட்ஷீட் நான் போட்டுங்கிற பெட்ஷீட்டை எடுத்துகிட்டு ஹேங் பண்ணிக்கணும்னு நான் முடிவு பண்ணுறேன். ஆனால் இன்பிட்வீனில் என்ன ஆகுதுனாக்கா ஒரு 1 ஹவராக எனக்குள்ளே தூக்கு போட்டுக்கணும் எந்த ப்ராம்ப்ட் இருக்குது. 20 செகண்ட்ஸில் நான் ஏன் தூக்கு போட்டுக்கணுன்ற ஒரு எண்ணத்தை என் மைண்டில் வருது. தட் ஐ டோன்ட் நோ, எனக்கு அந்த நாள் தெரியாது அது ஹோலி ஸ்பிரிட்டோட இதுன்னு சொல்லிட்டு. பட் இமீடியட்டாக அந்த 20 செகண்ட்ஸில் ஆமாம் நான் ஏன் தூக்கு போட்டுக்கணும் போது அகெயின் நான் விபிஎஸ்ல அவங்க சொல்லி கொடுத்த அந்த ஜெபம், உங்களுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் யார் உங்களை கைவிட்டாலும் ஏசாமி உங்களை கைவிட அவர்கிட்ட வாங்கன்ற அந்த ஜெபம் எனக்கு மில்டன் ஞாபகம் வருது. இவ்வளோ வருஷம் மறந்துருந்தேன், அந்த ஜெபம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அப்போ நான் என்ன பண்ணேன், இமீடியட்டாக ஏஞ்சிட்டு போய் ஃபேஸ் வாஷ் பண்ணி வந்துட்டு முட்டி போட்டேன். ஐ டோன்ட் நோ டு ப்ரே, எனக்கு ஜெபிக்கிறதுக்கு தெரியாது. பட் ஒரு சின்ன பிள்ளையை போல் 2 நிமிஷம் இருந்தேன். ஏசப்பா அந்த ஆண்டி சொன்னாங்களே யார் கைவிட்டாலும் ஏசப்பா கைவிட மாட்டார், உங்களுக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் நீங்கள் ஏசுக்கிட்ட வாங்கன்னு சொன்னாங்களேன்னு சொல்லிட்டு 2 நிமிஷம் இருந்தேன். தட் டே அந்த நாள் 2009 ஜனவரி 9 என் வாழ்க்கை ஏசுசாமிக்கிட்ட ஒப்பு கொடுத்தேன். அன்னைக்கு ஏசுசாமி என் கையை பிடிச்சார். சேம் மந்த்து 28 ஜனவரி 2009 ஒரு கடை ஆரம்பிக்கிறேன். சரி இப்படி போயின்னு இருக்கிற வியாபாரம் ஒரு சைடு போயின்னு இருக்குது. 2011 பைபிள் படிச்சுன்னு இருக்கும் போது ஒரு நாள் மத்திய சுவிசேஷம் படிச்சுன்னு இருக்கும் போது ஆண்டு சொல்கிறார், நீ 2 எஜமானுக்கு ஊழியம் செய்யக்கூடாதுன்ற அந்த வசனத்தில் நான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஸ்பிரிட் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி எனக்கு என்னன்னு தெரியல ஏன் இந்த வசனம் மாத்திரம் எப்படின்னா அப்பா என்கிட்ட சொல்கிறாங்க எல்லாருமே, இல்லை தம்பி நீங்கள் பேப்டிசம் எடுத்துட்டீங்க, பைபிள் படிக்கிறீங்க, ஆனால் உங்கள் ஃபீல்டு பாருங்கள் தம்பி எப்படி இருக்குது, ஃபிலிம் பாட்டு இது ஆண்டுக்கு பிடிக்காதுன்னும் போது எனக்குள்ள ஒரே போராட்டம். அப்போ நான் அவங்கள்ட்ட வாக்குவாதம் பண்ணுறேன், பாரு நான் ஆண்டுக்கே லைஃப்பை கமிட் பண்ணிட்டேன், இது என்னோடய பிஸ்னஸ்ன்ட்டு நான் சொல்கிறேன். அப்போது ஒரு அண்ணன் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருனாக்கா ஏசாமி கிட்ட ஒரு ப்ராஸ்டியூட் லேடி வர, விபச்சார ஸ்திரீ வரா, அவள் ஏசாமிக்கு ஒரு லைஃப்பை கமிட் பண்ணுறான், ஆனால் அவள் சொல்லலையே ப்ராஸ்டியூட் தான் என்னோடய பிஸ்னஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லலையே, அதுதான் என்னுடைய வருவாயின்னு சொல்லிட்டு அவள் சொல்லலையே, ஏசாமி என்ன சொல்கிறேன் நீ போய் இனி பாவம் செய்யாதன்னு சொல்கிறாரு. ஸோ அப்போ அவங்க அது சொல்லும் போது அவன்கிட்ட ரொம்ப வாக்குவாதம் பண்ணுறேன் நான். ஆனால் நான் அது சரி இப்படியே தான் போயினே இருக்கும் போது ஒரு நாள் கடை ஓப்பன் பண்ணுற காத்தால் ஒய்ஸெல்லாம் வந்துட்டு கடைக்கிட்ட நிற்கிது. என்னன்னாக்கா லைசன்ஸ் கொடுன்றாங்க, நீ ஃபிலிம் சீரீஸ் விற்கிற இல்லையாப்பா லைசன்ஸ் கொடுன்றாங்க, என்கிட்ட லைசன்ஸ் இல்லை. ஸோ எல்லாரும் பார்க்குறாங்க ஜனங்க, கடைசியில் வச்சுட்டு என்னை ஒய்ஸெல்லால் இட்டுன்னு போகிறாங்க. ஒய்ஸெல்லாம் இட்டுன்னு போய் அல்சூர் ஸ்டேஷனில் நான் உக்காடுறேன். அப்போ நான் யோசிக்கிறேன் ஏன் இதுன்னு சொல்லிட்டு அப்போ தான் எனக்கு மறுபடியும் அகெயின் அந்த யோசனை வருது. என்னன்னாக்கா ஏசாமி சொன்னார் 2 எஜமான் நீ ஊழியம் செய்யக்கூடாதுன்னு சொன்னார்ன்ட்டு. ஸோ அங்கே ஸ்டேஷனில் எல்லாம் நான் கமிட் பண்ணுறேன், அன்றே என்னை ரிலீஸ் பண்ணிவிடுங்க, நான் இனி இதை செய்ய மாட்டேன்றேன். ஸோ அன்றைக்கி சாயந்தரம் ஒரு ஃபைன் கட்டிட்டு நான் வெளியே போகிறேன். ஐ டிசைடட் அண்ட் இனி வாழ்ந்தால் ஒரு நாள் நான் கூட உங்களுக்காக தான் வாழணுன்னு சொல்லிட்டு போகிறேன். நெக்ஸ்ட்டு டே என்ன பண்ணுறேன்னாக்கா கம்ப்யூட்டரில் இருந்த எல்லா டேட்டாவும் எல்லா சாங்ஸு ஃபிலிம்ஸ் வீடியோஸு தேவையில்லாத வீடியோஸுங்க எல்லாத்தையும் டிலீட் பண்ணுறேன். எல்லா சீடிங்களை எடுத்துன்னு போய் ஒரு பெரிய முறையில் போட்டுறேன். போட்டுட்டு என்கிட்ட இருந்த டிவிடி பிளேயர், டிவி, ஹோம் தேட்டர் இதை விற்றுட்டு ஷோகேஸ் பண்ணுறேன். ஷோகேஸ் பண்ண மாத்திரம் எங்கள் அக்கா மேரேஜுக்கு வந்த வெட்டிங் கிஃப்ட்டுங்களை எடுத்துன்னு போய்ட்டு சேல் பண்ணுறேன். ஸோ இது இப்படி போயினே இருக்கும் போது அவனோட பெரிய கிருபனால 2014
February 24 குப்பம் என்ற பகுதியில் மொத வில்லேஜ் மினிஸ்ட்ரி நாங்கள் ஆரம்பிக்கிறோம். அண்ணன் கேட்குறாங்க, இந்த மாதிரி மேரேஜை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சுனில்னு சொல்லிட்டு. பண்ண சொன்னேன், நான் யோசிக்கல அண்ணா, நான் என் மனசுக்குள்ளே ஒரு இது, நம்மளுக்கெல்லாம் யார் பொண்ணு கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு இப்படி. சரி, அதை நான் அவர்கிட்ட சொல்லாமல் அது அவனா நான் யோசிக்கலன்னு சொல்லிட்டு இப்படி போயினே இருக்கும்போது அம்மா வந்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துன்னு வராங்க. இந்த மாதிரி சுனில், நீ மேரேஜ் பண்ணி இந்த பொண்ணை பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு. சரி, நான் அந்த பொண்ணை பார்த்துருந்தே இல்லை. ஆனால் எனக்குள்ளே ஒரு இது இருந்துச்சு. என்னன்னாக்கா, நான் கட்டிக்க போகிற பொண்ணு ஒரு நர்ஸாக இருக்கணுன்ட்டு ஆண்டுகிட்ட நான் ப்ரேயர் பண்ணியிருந்தேன். பொண்ணு பார்க்கறதுக்கு எங்களை கூப்பிட்றாங்க, நாங்களும் போகிறோம். போகும்போது போய் உக்காந்தோடனே சொல்கிறாங்க, இந்த டீ எல்லாம் கொடுங்க, எல்லாம் குடித்தோம். அப்போ நான் எங்கள் அம்மாக்கிட்ட சொல்ல, நடுமா போகலான்ற. இப்போ எங்கள் அம்மா சொன்னால் பொண்ணே பார்க்கலடான்ற. எனக்கு ஒரு பயம், எங்கே இருந்தால் தப்பாகிடுமோ. இப்போ இந்த பொண்ணு லேட்டாக வராங்க. என்னான்னு கேட்டாக்கா சொல்கிறாங்க, நர்சிங் படிச்சுருக்கிற, அதெல்லாம் கொஞ்சம் படிச்சிருந்தா லேட் ஆகிடுச்சுன்னா. டப்புன்னு அடிச்சிருந்த ஹார்ட் பீட்டு ஃபுல் ஸ்லோ ஆகிடுச்சு. என்னன்னாக்கா, நம்ம விருப்பப்பட்ட மாதிரி ஆர்டர் கொடுத்தாருன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ பார்த்தா 2017 எனக்கு ஆண்டோட கிருபைனால February 7 மேரேஜ் ஆச்சு. சரி, இப்போ 2018 January 12 எனக்கு ஒரு அழகான பொண்ணு பிறந்தா. ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பிறந்தா. பொண்ணு மாத்திரம் இல்லை, நான் எல்லாருமே சொல்லிட்டாங்க, உனக்கு பையன்தான் பிறக்குவாங்க, பையன்தான். நானும் சரி, அவனுக்கு கித்தியோன்னு பேரெல்லாம் வச்சிருந்தேன்னு சொல்லிட்டு பேரெல்லாம் செலக்ட் பண்ணி வச்சுட்டுக்கிறேன். எல்லாம் ரொம்ப நம்பிக்கையாக இருக்கிறேன், எனக்கு பையன்தான் பிறக்க போகிறான்னு சொல்லிட்டு. அப்போ பார்த்தா டாக்டர் கூப்பிட்றாங்க. என்னன்னு பார்த்தா உனக்கு பொண்ணுன்றாங்க. சடனாக ஒரு செகண்ட் ஆஃப் ஆகிடுச்சு. ஆனால் நீங்கள் நம்புறீங்களோ இல்லையா தெரில, அந்த டெலிவரி வார்டில் எங்களை இட்டுன்னு போகிறாங்க. இட்டுன்னு போயிட்டு எட்டுன்னு அவங்க டாக்டர் கடத்தானே என் பொண்ணு என்னை பார்த்தா டோட்டல் என் லைஃபே ஒரு பெரிய ரோல் ஆச்சு, ஒரு பெரிய டேர்ன் பேக்கு. ஏன்னா அவனோட ஒரே ஒரு பார்வை என்னை டோட்டலாக ஃப்ளாட் பண்ணிடுச்சு. ஸோ அதுக்கு தான் அவர் பேர் எஸ்தர்ன்னு வச்சுருக்கிறேன் பேர். நெக்ஸ்ட் டே சண்டே சர்ச்சுக்கு போனேன்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு வரேன். 3 மணிக்கு அர்லி மார்னிங் வரேன். வந்து தூங்குறேன். என்னால் தூங்கவே முடியல. ஏன் தூங்க முடியல? நான் 2009 January 9 லைஃபே முடிஞ்சிட்டு இருக்கோம். நான் சூசைடில் போயிட்டுருப்பேன். நான் சூசைட் பண்ணி என் வாழ்க்கையை முடிச்சிருப்பேனே. எனக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்தீங்களான்ற, ஒரு வாழ்க்கை கொடுத்துருந்த மாத்தில் எனக்கு ஒரு குழந்தையை கொடுத்தீங்களான்றன்னு சொல்லிட்டு ஆண்டருக்கு நன்றி சொல்லிட்டு அன்றைக்கே டிசைட் பண்ணேன், கூட இவளுக்கு கிரேஸ் வைக்கணும்னு சொல்லிட்டு எஸ்தர் கிரேஸ் நான் பேரை வச்சேன். ஸோ என்னுடைய விஷன் பார்த்தீங்கன்னாக்கா, என்ன போல எத்தனையோ வாலிப தம்பிங்க, என்ன போல எத்தனையோ வாலிப தங்கச்சிங்க அப்படியேப்பட்ட லவ்வில் சிக்கி வாழ்க்கையே முடிச்சிடணும்னு நினைப்பாங்க. அப்படியேப்பட்ட யூத்ஸுங்களை சந்திக்கணும். அவங்களுக்கு இன்னொரு வாழ்க்கை இருக்குது, ஒரு மேலான ஒரு வாழ்க்கை இருக்குது, அதை சொல்லிடணுன்னு தான் ஆசை. புது வாழ்க்கை இருக்குது, கமான் ரைஸ் அப், ஆண்டவருக்கு ஒரு புது ஆரம்பத்தை கொடுப்பாருன்னு சொல்லிட்டு இன்றைக்கி அநேக இடத்துல செஞ்சுன்னு இருக்கிறோம். ஃப்யூச்சர் டேஸ் இன்னும் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணோம். நான் அநேக காலேஜஸ் போனோம், அநேக ஸ்கூல்ஸ் போனோம், அவங்கள போய் என்கரேஜ் பண்ணோம், அவங்கள ஒரு புது வழியில் நடத்தணும். யாருமே சோர்ந்து போய் உட்காரக்கூடாது. தம்பி நீ உட்காரக்கூடாது, தங்கச்சி நீ உட்காரக்கூடாது. தம்பி யோசனை பண்ணிப்பார் தம்பி, வாழ்க்கையில் தோற்று போய் ஒன்றுத்துக்குமே உதவாத ஒரு குடிக்கார குடும்பம், அம்மாவும் குடிப்பாங்க, அப்பாவும் குடிப்பாங்க, இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிற என்ன ஆண்டவர் எழுப்பி இவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வாழ்க்கை கொடுப்பாருன்னு சொன்னால் கண்டிப்பாக உனக்கு கொடுக்க இயேசு போதுமான இருக்கு. நீ செய்ய வேண்டியதில்லை ஒன்று தான், வேக்கப் ரைஸ், தங்கச்சி எலும்பிடு, தங்கச்சி தம்பி எலும்பிடு. ஆண்டவர் கண்டிப்பாக ஒரு பெரிய காரியத்தை செய்வார். ஒன்றுத்துக்குமே உதவாத எனக்கு ஆண்டவர் இவ்வளோ பெரிய காரியத்தை சொன்னா, என் வாழ்க்கையில் எத்தனையோ பெண்களை நான் ஏமாத்திருக்கிறேன். என்ன ஏசாமி மன்னிச்சு எனக்கு ஒரு புது ஆரம்பத்தை கொடுப்பான்னு சொன்னால், வைக்காண்டி உனக்கு ஏன் கொடுக்க மாட்டார்? கண்டிப்பாக ஏசப்பா உனக்கு கொடுப்பாரு. நீ செய்ய வேண்டிய காரியம் எலும்பு, சப்மிட், arise, shine for God. My name is Sunil and this is my story.